ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் வந்து யாருக்கிட்டயும் யோசனை கேட்காதீங்க. அதுதாங்க. யாருக்கிட்டயும் வந்து யோசனை கேட்காதீங்க அப்படிங்கிறத தவிர்த்து, இவங்க கிட்ட குறிப்பிட்ட இவங்க கிட்ட வந்து நீங்க யோசனை கேட்கக்கூடாது. யோசனைன்னா என்ன நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு புதுசான ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்போ செய்ய போறோம். ஏதோ ஒரு பிஸ்னஸோ, இல்ல ஏதாச்சும் ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவோ, இல்ல ஏதோ ஒரு அ இன்வெஸ்ட்மென்ட்டுக்கோ, நம்ம ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஆலோசனை வந்து சிலரிடம் கேட்போம். ஏன்னா நம்ம மைண்ட் அப்படிதான் வேலை பண்ணும். ஆ நம்ம மைண்ட சொல்றது நமக்கு கேட்காது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ ரொம்ப நாளா பிளான் பண்ணி, இது வந்து நம்ம செய்யலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு நெறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டா செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் அடுத்தவங்க கிட்ட ஒரு யோசனை கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் தோணும். போய் கேட்பீங்க. நீங்க கேட்கிறப்போ, அவங்க வந்து நம்ம மீது யாரா இருக்கலாம் வந்து, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க உங்க வீட்ல இருக்கிற ஆளா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். இல்ல ரொம்ப நாள் பழகுன ஒரு நபரா இருக்கலாம். யாரா வேணா இருக்கட்டுங்க. அவங்க உங்கள வந்து நீங்க சொல்ற நீங்க ஒரு யோசனை கேட்க போறீங்க. "இது பண்ணலாமா? வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுக்கு அவங்க என்னென்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சு, அவங்க இந்த விஷயத்த பத்தி நல்ல விதமா சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அவங்க பேசுற பேச்சுலயே வந்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இவங்க கிட்ட சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே உணர்த்துவீங்க. ஸோ என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு போவீங்க. அவங்க கிட்ட போவீங்க. போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன். ஆ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஐடியா வந்து உங்களால கொடுக்க முடியுமா? இத பத்தின ஐடியா கொடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. உடனே அவங்க "இத ஏன் பண்ற? இது ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. "இத நீ பண்ணு, உன்னால முடியும்னு சொல்றதுக்கு யாருமே இல்ல. நம்மள தவிர, உங்கள தவிர யாருமே இல்ல." என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "ஏன் இந்த விஷயத்துக்குள்ள நீ போன? இது உன்னால முடியுமா?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க அப்படின்னாலே, அவங்க கிட்ட நீங்க ஆலோசனை கேட்கறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த நானா இருந்தா இப்படிதான் செஞ்சிருப்பேன். என்னால இல்ல நான்லாம் நெனச்சிருந்தாலாம் இத வந்து இப்படி பண்ணி முடிச்சிருப்பேன், அப்படி பண்ணி முடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்து தூக்கி காமிப்பாங்க. அவங்க சொல்றது தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி காமிப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற டாபிக்க அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு, அடுத்தவங்கள பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நீங்க உங்க விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. நான் இப்படி பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா, அங்கருந்து வர ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, அது ஒரு நிமிஷம். அ அவங்கள பத்தி கேள்விப்பட்டியா? இவங்கள பத்தி கேள்விப்பட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்ட மாத்திருவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய விஷயத்த அவங்களுக்கு கேட்கற ஆர்வம் இல்ல. உங்களோட உங்களுடைய பிரச்சனைய நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல உங்களுடைய நல்ல விஷயத்தையே சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க பிரச்சனைய சொன்னாலும், நல்ல விஷயத்த சொன்னாலும், அவங்க காதுல கேட்கிற இது அவங்களுக்கு இல்ல. அவங்களுடைய மைண்ட் செட்டே உங்கள வந்து டாமினேட் பண்ணணும். அதுதான். நீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க. அத வந்து தடுக்கறக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, அத்தனையும் செய்வாங்க. ஸோ, அதனால என்ன சொல்ருவாங்க அப்டின்னா, நீங்க அவங்க சொல்றத பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து நம்மளுடைய விஷயத்த இவங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நல்லா பேசுவாங்க. ஆனா, நீங்க வந்து ஒரு நல்லது வந்து செய்ய போறீங்க. உங்களுக்கான ஒரு இடத்த வந்து நீங்க வந்து அடைய போறீங்க. ஆனா, அதுக்கான உண்டான வேலைய செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் ஆலோசனை கேட்கிறீங்க. அவங்க வந்து உங்கள டாமினேட் பண்ண தான் பார்ப்பாங்க. உங்கள வந்து உயர்த்தி விட யாருமே இல்ல. நீங்க தான் உங்கள உயர்த்திக்கணும். ஸோ, அதனால வீட்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, நீங்க வெளிய போய் சக்சஸ் பண்ற பெரிய பெரிய விஷயம் வரைக்கும், யாருகிட்டயும் ஆலோசனை கேட்காதீங்க. இது வந்து ஒரு பெரிய 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 உங்களுடைய ட்ராபேக். இந்த ஆலோசனை கேட்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. கேட்கலாம், தப்பில்ல. ஆலோசனை கேட்கறது தப்பில்ல. கலந்து யோசிக்கிறது
அது தப்பில்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு அதுல நெறைய அனுபவம் இருக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு பிசினஸே பண்ண போறீங்கன்னு சொன்னா, அந்த பிசினஸ் பத்தி அவங்களுக்கு நெறைய அனுபவம் இருக்கலாம். நல்லவங்களா இருந்தாங்கன்னா, அத சொல்றதுல எந்த ஒரு ஆச்சரியப்படவும் படமாட்டாங்க. அவங்க வந்து நமக்கு தாராளமா சொல்லுவாங்க. ஆனா, உங்க மீது ஒரு ஒரு வன்மத்திலயோ, இல்ல பொறாமையிலயோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டுமே, நீங்க ஜெயிச்சிறக் கூடாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்க கிட்ட போயி, நீங்க இத பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை கேட்டீங்க அப்படின்னா, அது எந்த விதத்துல உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆலோசனை கேட்கிறத ஸ்டாப் பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னா, அத நீங்களே மைண்ட்ல ஏத்திட்டு, நீங்களே ட்ரை பண்ணுங்க. யாருகிட்டயுமே கலந்து யோசிக்கிறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உங்க மைண்டுக்கு இது செய்யணும்னு தோணுதா? செய்யுங்க. உங்க மைண்டுக்கு செய்யக்கூடாது, இது மூலியமா பின்விளைவுகள் வரும்னு தோணுதா? அத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிங்க. இத செஞ்சா இது நடக்குமா? இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா? இப்போ ஒரு பிசினஸ எடுத்துக்கிட்டோம். இத வந்து நம்மளால கன்டின்யூ பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. முடியும், முடியும், முடியும்னு சொல்லிட்டு உங்க மனசே சொல்லும். அந்த டைம்ல நீங்க வந்து டக்குன்னு புடிச்சுப்பீங்க. நல்ல ஒரு சக்சஸும் கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒண்ணு, இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷனாலும் எடுத்துக்கலாம். இல்ல வந்து நீங்க இப்ப நான் சொன்னேன்ல யோசனை, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஏன்னா, நானும் நெறைய பேர்கிட்ட யோசனை வந்து கேட்டுருக்கேன். ஸோ, இப்போ இப்போ வந்து நான் டெய்லரிங் மிஷின் எடுக்கறக்கு முன்ன, நெறைய பேர்கிட்ட வந்து நான் ஏன்னா அதுதான் நம்மளோட மைண்ட். என்ன பண்றது? நமக்கு நம்மளோட மைண்ட் வந்து நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய இது வந்து நம்ம சொல்றத கேட்காது. ஸோ, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அதுதான் கேட்கும். ஸோ, நான் மிஷின் எடுக்கறக்கு முன்ன, ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி எடுக்கிறதா இருக்கேன், மிஷின் எடுக்கிறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சொல்லியிருக்கேன். யோசனை கேட்டிருக்கேன். ஸோ அவங்க சொல்றது, நீ தான் டைலரிங் கிளாஸே போகலையே! அப்புறம் எதுக்கு மிஷின் எடுக்குற? அது வேஸ்ட் ஆயிரும். நீ யூஸ் பண்ணாம இருந்தா, அது சும்மா இருந்தா அது வேஸ்ட் ஆயிரும். நீ வந்து டைலரிங் கிளாஸ்க்கு போனா தானே அப்போ உன்னால முடியும். இல்லன்னா உன்னால முடியாது." அப்படி இப்படின்னு நெறைய சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து டைலரிங் கிளாஸ்க்கு போகல. YouTubeல வர வீடியோஸ் வச்சு நானே கத்துக்கிட்டேன். ஸோ நம்மளால எங்க ஏதோ ஒண்ணு நம்மளால முடியும் அப்படின்னா, நம்மளால முடியும் கண்டிப்பா. தூரமா போய் தான் கத்துக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. இப்ப எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. உங்களால முடிஞ்சா நீங்க வந்து ஆன்லைன்லயே எல்லா கிளாஸையுமே கத்துக்கலாம். நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக இத சொன்னேன் அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட எதுவா இருந்தாலுமே யோசனை கேட்காதீங்க. இப்போ உங்க வீட்டுக்கு புதுசா ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வரீங்கன்னா கூட, அத போய் அடுத்தவங்க கிட்ட கேட்காதீங்க. வாங்கலாமா? வேண்டாமான்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்றாதீங்க. செய்யலாமா? செய்யக்கூடாதான்னும் கேட்டுறாதீங்க. இந்த ஒரு விஷயத்த நல்லா மைண்ட்ல எடுத்துக்கோங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா அவங்க வந்து நெறைய டாமினேட் பண்ணுவாங்க. "உன்னால எல்லாம் முடியுமா? நீ எல்லாம் செஞ்சுருவியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஒரு மாதிரி எல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ, அதனால இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.